அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சட்னி வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். தேங்காய் எதுவுமே சேர்க்காம இன்றைக்கி கோரியண்டர் வெங்காயம்லாம் வச்சு ஒரு சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தக்காளி, ஒரு 10-15 வெங்காயம், புளி, மிளகாய், ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஒரு 1.5 கைப்பிடி அளவுக்கு இருக்கும் கொத்தமல்லி. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான உப்பு. இது எதையுமே வதக்க போகிறதில்ல. இதை நான் இப்போ எடுத்துகிட்டு போய் நான் மிக்சியில் அரைச்சிட்டு வர போகிறேன். இப்போ பாருங்கள், மிக்சியில் சேர்த்துருக்கேன். மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சமான பிறகு மறுபடியும் நான் அந்த கொத்தமல்லியை சேர்த்து எல்லாத்தையும் ஃபுல்லாக அரைச்சிட்டு வந்துடுவேன். இப்போ பாருங்கள், நான் சட்னியை அரைச்சிட்டு வந்துட்டேன். இதில் தேங்காயில் எதுவுமே இல்லை. இப்போ தாளிக்க கடுகு, உளுந்து, 2 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதை தாளிக்க போகிறேன். தாளிச்சுட்டு கடுகு நல்லா பொரியணும். கடுகு பொரியறதுக்குள்ளே நம்ம எப்பயுமே எதுவுமே நம்ம சேர்க்கக்கூடாது. அது நம்ம ஃபுட்டே கெடுத்துரும். இப்போ பாருங்கள், கடுகு பொரிஞ்சு முடிஞ்சிடுச்சு. இந்த சட்னி ஊற்றுறேன். இது கொஞ்ச நேரம் நல்லா வதங்கணும். நான் அதுக்குள்ளே இந்த மிக்சியில் உள்ள எல்லாத்தையும் நான் வச்சு ஊற்றிட்டு உங்கள்கிட்ட காட்டுப்பாங்க. இப்போ பாருங்கள், சட்னி கொதி வந்திருக்குது. அது கொஞ்ச நேரம் அது கொதிச்சதுன்னா அதனால கொஞ்சம் பச்சை வாசம் போயிடும். வெங்காயம், தக்காளி இதோட பச்சை வாசம் போயிடும். நம்ம இந்த இதில் இந்த சட்னியில் தேங்காவோ மற்ற பருப்போ எதுவுமே சேர்க்கலை. நம்ம வெறும் கொத்தமல்லி கூட தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம், புளி சேர்த்து அரைச்சிருக்கோம். சிம்பிளாக இருந்தாலும் இந்த சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றவங்களும் ட்ரை பண்ணுங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த சட்னி செஞ்சு முடிச்சிட்டேன். இந்த சட்னியை நான் இட்லி தோசையோட தான் பரிமாற போகிறேன். நீங்களும் இதே மாதிரி இந்த சட்னி செஞ்சு உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த சட்னி ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.